கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் ஒரு மனுஷன் அல்ல என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல, அவர் ஒரு தேவன். மனுஷன் மனம் மாறுவான், ஒரு நேரம் ஒன்று சொல்லுவான், இன்னொரு நேரம் இன்னொன்று சொல்லுவான். ஆனால் தேவன் மனம் மாற மாட்டார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் ஜெய பலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. அவர் சொன்னால் சொன்னது தான், அதை அப்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனம் மாறாமல் இருக்கிற தேவன். அவரிலும் மாற்றம் இல்லை. நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தையிலும் மாற்றம் இல்லை. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, உண்மையே சொல்லுகிற தேவன். அவர் சொன்னதை அப்படியே செய்கிற தேவன். தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் மனம் மாற அவர் ஒரு மனுஷன் அல்ல. இவ்விதமாக தேவனை பற்றி சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தால், தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருந்தால், நிச்சயமாகவே தேவன் அதை நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலே எந்த மாற்றமும் இல்லை. என்னாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பாலாக் ராஜா பிலேயாமை தீர்க்கதரிசியை அழைத்து அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொன்னபோது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். அப்பொழுதுதான் அந்த பிலேயாம் சொல்லுகிறார், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பிலேயாமை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபி என்று சொன்னால் அவரால் எப்படி சபிக்க முடியும்? உண்மையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்றால், தீர்க்கதரிசி என்றால், அவர் தேவனுடைய சித்தத்தை தான் செய்வார். ஆகவே தான் அவர் அந்த பாலாக் ராஜாவிடத்திலே சொல்லுகிறார், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மாறும் மனுபுத்திரனும் அல்ல. ஒரு தடவை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டு இன்னொரு தடவை சபிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொன்னால் செய்வார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் சந்தேகத்தோடு இருப்போம் என்றால், தேவன் தான் நம்மோடு சொல்லுகிறார். அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. நிச்சயமாகவே தேவன் வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல, நீர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்லப்பா. நீர் மனம் மாறுகிற தேவனும் அல்ல, நீர் மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல என்று எங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்க. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை எமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.